இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கான மறு ஆய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் தணிக்கை சான்றுக்கான மறு ஆய்வு இன்று நடைபெறவிருந்த நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, மறு ஆய்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதே, என்ன காரணம்? வேதவள்ளி, விஜயோட கடைசி திரைப்படமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகன் மறுக்கை மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டிருந்த ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது. விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இருந்தது. அந்த படத்துல ஆர்மி நாம் சரியா பின்பற்றப்படவில்லை என்ற காரணத்திற்காக தணிக்கை சான்று கிடைக்கல. இதனால படக்குழு நீதிமன்றத்தில் நாடின நிலையில நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை வாபஸ் பெற்று மறுபடியும் படத்தை மறுதணிக்கைக்காக படக்குழு அனுப்பி வச்சாங்க. ஒரு 20 நாட்களுக்குள்ள புது குழு அமைத்து அந்த குழு படத்தை பார்த்து மறுபடியும் படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்தது. அதன் அடிப்படையில இன்னைக்கு மத்திய தணிக்கை குழு உறுப்பினர்கள் ஜனநாயகன் படத்தை மறுபடியும் மீண்டும் பார்க்க இருக்கிறதா இருந்தது. அதுல ஒரு உறுப்பினருக்கு திடீரென உடல்நல ஏற்பட்டதன் காரணமாக ஜனநாயகன் படத்தோட மறுதணிக்கை மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. வேதவள்ளி, இப்போ இதன் காரணமாக படம் இன்னுமே தள்ளி போகிறது என்றால் அந்த படக்குழுவினருக்கோ திரு விஜய் அவர்களுக்கோ ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறதா? அதாவது இந்த படம் பார்த்தோம்னா ஜனவரி 9ஆம் தேதி வெளியிருந்தது. அதற்கு மறுபடியும் பிப்ரவரி வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப மறுபடியும் மார்ச் வந்த பிறகு இந்த நிலையில மறுபடியும் எந்த அளவுக்கு வேகமா இந்த படத்தோட தணிக்கை பணிகள் முடிஞ்சு தணிக்கை சான்றிதழ் வாங்கி படத்தை வெளியிடணும்னு சொல்லிட்டு படக்குழு திட்டமிட்டு இருந்தது தகவல் சொல்லியிருந்தாங்க. இதே ஜனநாயகனை தயாரிக்கிற அதே தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்ஸிக்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய பட்ஜெட் படத்தை தயாரிக்கிறாங்க. அந்த படத்தோட வெளியீடு மார்ச்ல அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த படத்தோட வெளியீடு அந்த தயாரிப்பு நிறுவனம் முடிக்கப்பட்டதுனால கேவிஎன் நிறுவனம் ஜனநாயகனோட வெளியீட்டு பணிகள்ல மும்முரமா ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்தது. அதன் அடிப்படையில மார்ச் 17ஆம் தேதிக்குள்ள ஜனநாயகன் படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் வாங்கி அதாவது படத்தை தேர்தல் முடிந்த ஒரு வார கிட்டத்துல இமிடியேட்டா படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் நிறுவனம் தொடர்ந்து முயற்சி செஞ்சு வரதா தகவல் இருக்கு. அதன் அடிப்படையில இன்னைக்கு படம் அந்த மறுதணிக்கை செய்யப்பட இருந்த நிலையில படம் மீண்டும் அந்த ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.